حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்தில் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து நல்லமல் செய்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். இது அல்லாஹ் நம்ம மேல வைத்திருக்க மிகப்பெரிய அன்பின் அடையாளம். இந்த நேரத்தில் இதை விட ஒரு சிறந்த அமல் உலகத்தில் எதுவும் கிடையாது. எத்தனை கோடி லாபமுள்ள வருமானமாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடையாது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடையாது. இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது, ஜும்மாவுடைய நேரம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரங்களை நல்லமல் செய்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இது லேசான பாக்கியம் இல்லை, பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியசாலிகள். அயல சகோதரர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் இருக்க மீடியாக்கள், உலகத்தில் இருக்கிற ஊடகங்கள் ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது நாள் வரைக்கும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காண்டி அவர் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாம் போர் செஞ்சு இஸ்லாத்தை பரப்புனாங்க, ஒரு நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா போர் செஞ்சு மக்களை அப்படியே வலுக்கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த என்ன செய்யறது உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அந்த மீடியாக்களில் இஸ்லாத்துடைய விரோத போக்கு, அவர்கள் இஸ்லாத்தை தடுப்பதற்கான எடுத்துள்ள ஆயுதம் தான் இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒரு சான்று கூட அவர் காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து அங்கே பின்னாடி வரக்கூடிய நபித்தோழர்கள், தாபியன்கள், தாபியன்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், இன்று வரை இஸ்லாம் நம்மகிட்ட சேர்ந்துருக்கா இல்லையா, இன்று வரை ஒரு சான்று கூட காட்டவே முடியாது. இந்த இஸ்லாம் என்பது உலகத்தில் நற்குணத்தால் உலகத்தில் வசீகரம் செய்தது.
இஸ்லாமியருடைய நற்குணத்தை கண்டு, இஸ்லாம் போதிக்கக்கூடிய நற்பண்புகளை கண்டு ஈர்க்கப்பட்டு தான் சாரசாரையாக கூட்டப்பட்ட இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்தார்கள். இதனுடைய அந்த நற்குணம் சொல்லக்கூடிய இந்த நறுமணங்களை கண்டுதான் அப்படியே ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். இது வரலாறு முழுக்க நிறைய ஆதாரங்கள், நிறைய சான்றுகளை காட்டலாம். அயன சகோதரர்களே, இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்! எவ்வளவு பெரிய மனித குலத்தை அப்படி ஒன்று சேர்த்து மனிதனுக்கு மனிதநேயத்தை வளர்க்க சொன்ன மார்க்கம். இறைவனுக்கு முன்னாடி அனைவரும் சமந்தான். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அனைவரும் சமந்தான். இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலங்கிற அந்த பாகுபாடு கிடையாது. கருப்பன் வெள்ளையனுங்கிற பாகுபாடு கிடையாது. படித்தவன் அதே மாதிரி பாமர் என்கிற பாகுபாடு இறைவனுக்கு முன்னாடி கிடையாது சொல்லி அனைவரையும் சரிசமமாக்கி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உலகத்தில் நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது ஏதோ ஒரு வார்த்தையால இல்லை ஒரு வரலாற்றினால ஏதோ புனையப்பட்ட கதை அல்ல. நிதர்சனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்து காட்டி, இந்த உலகத்தில் பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. எப்படி ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுடைய அடியார்கள் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும், எப்படிப்பட்ட சமத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும் என்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டி இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? புகழ்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தையே சொல்றான். 68வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இன்னக அலா குலுகின் அதீம். முகமதே, நீங்கள் நற்குணத்தில் உச்சத்தில் இருக்கிறீர்கள், உங்களின் நற்குணத்தால் போர்த்தி இருக்கின்றோங்கிறான். அல்லாவே சொல்றாங்க. அல்லாவே போலார சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீங்கள் நற்குணத்திலே உச்சத்தில் இருக்கிறீங்க. சும்மா அப்படி கீழே ரேங்கல உயர்ந்து ஹை குவாலிட்டி ஹை ரேஞ்சில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் நற்குணத்தின் உச்சம் எதுவோ, இந்த உலகத்துடைய நற்குணத்தின் எல்லை எதுவோ அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அப்படி ஒவ்வொரு செயலும் நற்குணத்துடைய உச்சமாக இருக்கின்றது. அதுக்கு வரலாற்று சான்ற பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் அதாவது நபித்துவம் பெற்ற பின்னாடி தான் நற்குணத்தோடு இருந்தாங்கன்னு மாத்திரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்தே நற்குணத்தின் தாயகமாக, நற்குணத்தின் கேந்திரமாக, நற்குணத்தின் ஊற்றாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நுபுவத்து கிடைக்குது ஹிரா மலைக்குகையில். அந்த மலைக்குகையில் ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு காட்சியை பார்த்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றத்தை அந்த ஹிரா மலைக்குகையில் பார்க்குறாங்க. வானத்துக்கும் பூமிக்கு ஒரு பெரிய பிரமாண்டமான தோற்றம், சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயந்தவளாக திடுக்குற்றவளாக மலைக்குகையிலிருந்து இறங்கி வேகமாக வீடை நோக்கி வர்றாங்க. என்னை போர்த்துங்கள் சொல்லிக்கொண்டு கதிஜா நாயகத்திட்ட அவங்க தன் மனைவிட்டு வர்றாங்க. என்னை போர்த்துங்கள், மலையிலிருந்து திடீர்னு வர்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலிருந்து கதிஜா நாயகம் கேட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் பயந்தது, கோழையாக வாழ்ந்தது கிடையாது. எதையும் கண்டு பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்மை, அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த என்னுடைய கணவர் இன்னைக்கு தன்னை போர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு வருகிறாரே என்று கதிஜா நாயகம் அவருடைய மனைவி பார்த்து விட்டு அவர் போர்வையால் போர்த்தி விட்டு சொல்றாங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஆரம்ப கட்ட வார்த்தையில் பாருங்க, இஸ்லாத்துடைய ஆரம்ப நுபுவத்துடைய அந்த ஆரம்பத்துடைய வசனம் இறங்கப்பட்ட அந்த 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 வசனத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவம். அவருடைய மனைவி சொல்றாங்க, எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க யார் தெரியுமா? நீங்கள் உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள், லேசான உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள், வறியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள், அனாதைகளை நீங்கள் தாங்கி பிடிக்கிறீர்கள், உண்மையான சோதனை அகப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீடுகிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு நபர் தெரியுமா? உங்களுக்கு என்னங்க வரப்போகுது? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் வராதுங்கிறாங்க. இது யார் சொன்னதுங்க? ஏதோ ரோட்ல போற ஆள் இல்லை, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணக்கூடிய நண்பருடைய வார்த்தை இல்லை, ஏதோ இப்போதைக்கு ஆசுவாசப்படுத்தலாம் சொல்லக்கூடிய அந்த டைம்ல பேசக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தைகள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த 15 வருடங்கள் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு குணத்தை பார்த்து அவருடைய கட்டிய மனைவி சொல்ற வார்த்தை.
தன் மனைவிட்ட பேர் வாங்க முடியுமா? கட்டுன மனைவிட்டு அப்படி பேர் வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஆம்பளை பிள்ளை இல்லாமல் ஆம்பளை பிள்ளை இருக்காங்கல்ல, இந்த பிள்ளை இருக்குது, அந்த வேலை செய்யுது, இந்த வேலை செய்யுதுங்க, நமக்கு சொல்கிற ஆறுதல்கள். பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, பீரோவில் ரூபா இருக்குது, நம்மளோட காப்பீடு திட்டம் இருக்குது, எதுக்கு பயப்படுறீங்க? இப்படித்தான் வரும் நம்ம வீட்டில் சொல்லக்கூடிய மனைவியுடைய ஆறுதல் வார்த்தைகள். அல்லாவுடைய தூதருடைய மனைவி சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் என்ன? எதுக்கு பயப்படுகிறீர்கள்? அல்லாவுடைய தூதரே, எதற்கு பயப்படாதீர்கள்? நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் சிறந்த நற்குணமுடையவர்கள், பயப்படாதீர்கள் சொல்லி தான் கட்டிய மனைவிட்டிருந்து மிகப்பெரிய சர்டிபிகேட் வாங்குற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சாமானியமான ஒரு மனிதர் இல்லைங்க, சாமானியமான ஒரு வாழ்க்கை இல்லைங்க. இதெல்லாம் ஒரு ஆணித்தரமாக உள்ளும் புறமும் சரியாக இருந்தால் தான் இந்த வார்த்தை மனைவிட்டிருந்து வாங்க முடியும். மனைவிட்டிருந்து ஒரு மனுஷன் நல்லவர் அப்படிங்கிற வார்த்தை வாங்குறது லேசான காரியம் அல்ல. இந்த உலகமே நல்லவர் வல்லவர் நம்மளை பாராட்டினாலும், பொன்னாடி ஊத்தினாலும், மைக்க பிடிச்சி போர்த்து நம்மளை தள்ளினாலும், கட்டின மனைவிட்டு தான் உண்மை உலகம் தெரியும். ஆமாம், இவர் மேடையில் வச்சு இப்படிலாம் போடுற, இவரை பற்றி தெரியாதா, இவரை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி செய்வாங்க. கட்டிய மனைவிடத்தான் அப்படி உண்மையான முகம், உண்மையான குணம் யாருக்கு தெரியும்? மனைவிட தான் தெரியும். அந்த மனைவி நல்லவர் சொன்னார் தான் உங்களில் சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தன் கட்டிய மனைவிட்ட அல்லாஹ்வுடைய என்ன பேர் வாங்குறாங்க? நீங்கள் நற்குணமுடையவர், நீங்கள் நல்லவர், உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாத அல்லாஹ்வுடைய தூதரை பயப்படாதீர்கள் சொல்லி ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி தான் எனக்கு அதை வராக்கா இவங்க நோபல்கிட்ட கூட்டு போகிறாங்க. இந்த வரலாறை படிக்கிறோம் என்னங்க தெரியுது? எப்படிப்பட்ட வாழ்க்கை! நபித்துவமாக இருக்கு முன்னாடி, நபியாக இருக்கு முன்னாடி, நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவையை, நற்குணத்தை தன் வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள். எவ்வளவு விஷயம் பாருங்க. அதில் சில வரலாறு லேசான விஷயம் இல்லை. வரலாற்றை ஆய்வு கண்களோடு படிக்க வேண்டும். வரலாற்றை எப்படி படிக்கணும்? நம்ம வாழ்க்கையின் ஒரு படிப்படியாக படிக்க வேண்டும். அப்பத்தான் படிப்பனைகள் கிடைக்கும். அது மாத்திரமில்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க நபி ஆயிடுறாங்க. நபியாகி நுபுவத்து கிடைச்ச உடனே எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறான். அவங்க மூலமாக வஹி அருளப்படுது, அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு நற்செய்தி கிடைக்குது, குர்ஆன் அருளப்படுது, நேரடியாக ஜிப்ரீலுடைய தொடர்பு, நேரடியாக அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ ஆன்மீகத்துடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆன்மீகத்துடைய உச்சத்தில் இருந்துக்கிட்டு அதை கொண்டு ஏதாவது உலகத்தில் கொஞ்சமாவது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக வாழ்ந்தாங்களா? இல்லை ஒரு பெருமையாக நடந்துக்கிட்டாங்களா? மக்கள் விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்களா? தனக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு பதவியை, தனக்கென்று ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் பார்த்தால் ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்து கூட, அது மாத்திரம் இல்லைங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன பின்னாடி அவங்க அரசராக ஆயிடுறாங்க. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய மன்னராக ஆயிடுறாங்க. சாதாரண ஒரு பதவி இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த இரண்டு விதமான உயர்ந்த பதவிகள் வச்சு தன் தூதரை அழகு பார்க்கிறான். ஆன்மீகத்திலும் உயர்ந்த இடம், உலகத்தில் அரசியல்லையும் உலகத்தில் ஆட்சியாளர்களும் உயர்ந்த இடத்துல வச்சு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா அழகு பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பள்ளிவாசல்லங்க, பள்ளிவாசலில் சனங்கள்லாம் மஸ்ஜித் நம்ம தொழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டு இறைச்சி சமைச்சு கொண்டு வந்து அங்கே தட்டில் வைக்கப்படுது. ஆட்டு இறைச்சியை கொண்டு வந்து சாப்பிட்றக்காண்டி சாப்பாட்டை தட்டில் கொண்டு வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒரு பிளேட் எடுத்து சாப்பாடை வைக்கல, பெரிய பிளேட்டில் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. ஜனங்கள்லாம் அப்படி ரவுண்டாக குழுமி உட்காந்து சாப்பிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ஜனங்கள் வந்து 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 நெருக்கி 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 எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிட்டான்னு சொன்னால், அப்படி ஒடுங்கி ஓரமாக ஒரு கையை வச்சு எடுக்கிற மாதிரி சாப்பாடு எடுக்கிற அளவுக்கு இடமில்லாத நிலைக்கு வந்துட்டாங்க. யாருக்கு? அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஜனாதிபதி. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்து கூட தனக்கு தனியாக எடுத்துக்கொண்டு ரூமில் வச்சு தனியாக இல்லை, எனக்கு தனியாக ஒரு உயர்ந்த சாப்பாடு, எனக்கு தனியாக உயர்ந்த வகை அப்படி தேடலை. ஜனங்கள் சாப்பிடக்கூடிய அதே தட்டில் சாப்பாடை வச்சு ஜனங்கள் உட்கார்ந்து நெருக்கி அடித்து தான் ஓரமாக அமர்ந்து கொண்டு அந்த சாப்பாடை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 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 ஆட்டு இறைச்சி சமைக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட உலகத்தில் பணிவை மேற்கொண்டிருக்காங்க.
நபிசுல்லாஹ் எதனால இஸ்லாம் ஈர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் யூதர் கிறிஸ்தவனுக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மன்னர், இப்படிப்பட்ட ஆட்சியாளர் சொந்தமானவர், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆன்மீகத்துடைய உயர்ந்த நிலையில் இருக்கிறார், இவர்கிட்ட இறைவனுடைய வேதம் இறங்கி கொண்டிருக்குது, இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த நபர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதன் மூலம் உள்ள கவரப்பட்டவர் தான் இஸ்லாத்தின் பக்கம் சாரசாரியா வந்தார். இதெல்லாம் லேசான வாழ்க்கையை பார்க்கும்போது சிந்தனைவாதிகளுக்கு புரியும், இது சத்தியமான தூதர் தான். கொஞ்சம் பதவி வந்துட்டாலே ஒரு ஸ்டேட்டஸை தேடுறோம். சாதாரண எம்சி, சாதாரண எம்எல்ஏ, சாதாரண எம்பி எப்படி இருக்காங்க, அவங்களும் தனி காரு, தனக்கு பின்னாடி பெரிய என்ன செய்யணும், பின்னாடி ஒரு பெரிய ஒரு குடம் பிடிக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு சால்ரா வரக்கூடிய நபர்களை வச்சுக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் ஒரு தனிக்கு அந்தஸ்தை தேடிக்கிறாங்க. சாதாரண சின்ன சின்ன அரசியல் பதவிகள் கூட தனக்கு சாப்பாடு எப்படி அமைச்சுக்கிறாங்க. அவங்க சாப்பாடு சாதாரண பொதுமக்கள் உட்காந்து சாப்பிடுவாங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு அரசியல்வாதிகள் வந்தால் கூட தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய ஒரு சுப்ரீம் பவர், அவ்வளோ உயர்ந்த ஒரு தலைமையில் இருந்தும் கூட மக்களாக உட்காந்து ஒரு தட்டில் இறைச்சியை வச்சு அப்படியே சேர்ந்து அவங்களுடைய கைப்பட அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இவங்க சாப்பாடு இவங்க கைப்பட்ட அப்படி எல்லாம் ஒன்றோட உட்காந்து சாப்பிட்றாங்க. பணிவுடைய எவ்வளோ உச்சம் பாரு. இப்படி ஒரு அரசியல் தலைவர் உலகத்தில் காட்ட முடியுமா? இப்படி ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்தில் காட்ட முடியுமா? இன்னைக்கு ஆன்மீக தலைவர் சொல்லி சில பேர்லாம் இருக்காங்க, நாங்களும் பெரிய ஒரு ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கோம் சொல்லி பொதுமக்களை உட்காந்து சாப்பிட்றாங்களா? அவங்க பொதுமக்களுடைய சாப்பாட்டில் உட்காந்து தட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்களா? கிடையாது. ஆன்மீகவாதி சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கவங்க கூட என்ன செய்யறாங்க, தனியாக சாப்பாடு ஒதுக்கி தனியாக இடத்துல உட்காந்து புஷ்பத்தில் உட்காந்து அழகா எடுத்து சாப்பிடுவார். அதையெல்லாம் உடைத்தெறிந்தார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் முன்னாடி நானும் ஒரு சாதாரண பக்கீர் தான், நானும் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டக்கூடியவன், நானும் அல்லாஹ் முன்னாடி நான் ஒரு சாதாரண மனிதன் தான் சொல்லி தன் பணிவை அல்லாஹ் முன்னாடி வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் நற்குணத்துடைய உயர்ந்த இடம். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நற்குணத்துடைய உச்சத்தில் இங்கே இருக்கீங்க. அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு புகழாரம், அல்லாஹ் பார்த்து புகழாரம் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோசிச்சு பார்க்குற சகோதரர்களே. அது மாத்திரம் இல்லைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தாங்கன்னு சொன்னால் உயிராக நேசிப்பாங்க. சும்மா ஏனோதானே கிடையாது. பள்ளிவாசல் வந்தீங்களா, சரி இவ்வளோ வர சரி போ, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அத்தனை தன் மீது நம்பிக்கை கொண்ட மூமின்கள் மீது தனித்தனியாக அன்பு செலுத்தினாங்க. ஒவ்வொரு நபித்தோழர் இருப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தவிர யாரும் ஒரு நேசிக்கலை, எவ்வளோ அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு நபித்தோழர் மேலே முழு டீட்டெயில்ஸ் அவரை பற்றி முழு கவனத்தை செலுத்துவாங்க. அப்படி உயிராக நேசிச்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, பள்ளிவாசலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பெண்மணி வச்சுருந்தாங்க. பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில் ஒரு சாதாரண ஒரு பள்ளிவாசல் சுத்தம் பண்ணி நம்ம போயிடுவாங்க. முஸ்லீமானது அந்த அம்மா, ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. அந்த அம்மா மவுத்தாயிட்டாங்க. சகாபாக்கள் சேர்ந்து ஜனாசா தூது அடக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த பெண்மணியை பார்க்கல. நபிசுல்லாஹ் கேட்குறாங்க, எங்க அந்த பெண்மணி எங்க, பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூட அந்த பெண் எங்கே கேட்குறாங்க. யாரும் சில நாட்கள் போய் இறந்துட்டாங்க, நாங்கள் ஜனாசா தூது வச்சு அடக்கிட்டாங்க. ஏன் அந்த செய்தி அதை சொல்லலைங்கிறாங்க. ஒரு சாதாரண பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். அந்த செய்தி ஏன்ட்ட நீங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த கபிரிஸ்தானை காட்ட சொல்லி அந்த இடத்துல நபிசுல்லாஹ் ஜனாசா தொழுதாக வரலாற்றில் பார்க்குறோம். சாதாரண அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அனைத்து விசுவாசிகள் மீதும் இறை விசுவாசிகள் மீதும் தனித்தனியாக கவனம் செலுத்தி அன்பு செலுத்தி உயிராக நேசித்தவன். நேசம்னா சாதாரண நேசம் இல்லை, ஏனோதானா என்று கிடையாது. கஷ்ட நஷ்டம் ஒதுக்கி போகிறது அப்படிப்பட்ட நேசம் கிடையாது. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஸல்லல்லாஹு அப்படி துணை நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சம்பவம் நடக்குது. ஒரு கஷ்டப்படுறாங்க ஒரு சஹாபி, ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி. இது புகாரில் 5444 செய்தி அனுப்பப்பட்டது புகாரில். இந்த செய்தியில் என்ன வருது சொன்னால், இந்த ஜாபீர் ரலியல்லாஹுங்கிற சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யூதர்கிட்ட ஒரு பேர்ச்சம்பளம் கடை வாங்குறாங்க. கடை வாங்கிட்டு என் தோட்டத்தில் பேர்ச்சம்பளம் காய்த்த உடனே ஒரு கொடுத்துறேங்கிறாங்க. யூதர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து பேர்ச்சம்பளத்தை கடை வாங்குறாங்க. என்னுடைய பேர்ச்சம்பளத்தோட காய்த்த உடனே உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பேர்ச்சம்பளத்தை கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வருஷம் ஒரு தோட்டம் காய்க்கலை. கொடுக்க வேண்டிய நேரத்தில் பேர்ச்சம்பளத்தை கொடுக்க முடியல. ஜாபீர் கவலை எப்படி வாட்டுது. இந்த யூதர்கிட்ட சரியான முறையில் அந்த ஒரு வருஷத்தில் கொடுக்குற வாக்குறுதி கூட பேர்ச்சம்பளத்தை வாங்கணும், ஆனால் சரியாக கொடுக்க முடியலையே, என்ன செய்வது, கவலையாக இருக்கிறாங்க.
யூதர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், என் பேரிச்சம்பழத்தோட காய்க்கவில்லை, அடுத்த வருஷம் தர்றேங்கிறாங்க. மாட்டேங்கிறான். யூதர்களுக்கு இறக்கவே இருக்க. யூதருடைய வரலாறு பூரா படிச்சு பாருங்க. இறக்கங்க இல்லாத ஒரு 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 சமூகம் இருக்குன்னா யூதர்கள். மாட்டேங்கிற, இப்ப எனக்கு வேணும், கவலையா இருக்கிறார், அவகாசம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு நபித்தோனுடைய பிரச்சனையை கேள்விப்பட்டு சஹாபாக்கள் சொன்னா, வாருங்கள் நம்முடைய ஜாபிருக்காண்டி நம்ம அவகாசம் கேட்போம், அது யூதர்கிட்ட அவகாசம் கேட்போம் சொல்லி சஹாபாக்கள் கூட்டிட்டு யூதர்கிட்ட போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு பேரிச்சம்பழ தோட்டத்துக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள போறாங்க, அந்த யூதர் வர்றான். இந்த ஜாபிருக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கிட்ட அவகாசம் கேட்கிறாங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன், அவர் பேரிச்சம்பழத்தோட காய்க்கவில்லை, உங்களுக்கு நாங்கள் செஞ்சுருவோம், காய்ச்ச உடனே கொடுத்துருவோம். அவகாசம் கேட்டால் மாட்டேங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தெல்லாம் தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, காய்க்கலை, பூரா காயாக இருக்குது, செங்காய்களாக இருக்குது, காய்க்கவில்லை. பேரிச்சம்பழம் சுற்றி திரும்ப சொல்கிறாங்க, பேரிச்சம்பழம் காய்க்கவே இல்லைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. திரும்ப யூதர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழருக்காண்டி அவகாசம் கேட்குறாங்க, மாட்டேங்கிறான் யூதர். திரும்ப ஒரு தடவை பேரிச்சம்பழத்தை சுற்றி மரத்தை பேரிச்சம்பழ தோட்டத்தையே சுற்றி பார்க்குறாங்க, திரும்ப வந்து கேட்குறாங்க, திரும்ப மாட்டேன், நான் அவகாசம் கொடுக்க மாட்டேன், கொடுத்து தான் ஆணுங்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர்கிட்ட கேட்குறாங்க, ஜாபிரே இந்த தோட்டத்துக்குள்ள உங்கள் வீடு எங்கே இருக்கிறான்? சின்ன ஒரு குடிசை வீடு, அவர் படுக்கிறக்காண்டி இடம் போட்டு வச்சுருக்காரு, அந்த இடத்த காட்டுது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்துருக்கும் போது பேரிச்ச செங்காய்களை அந்த ஜாபிர் இடத்துல கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம் காய்களை தின்று விட்டு கொஞ்சம் படுத்து தூங்குறாங்க. தூங்கி எது சொல்றா, ஜாபிரே உன் தோட்டத்தில் போய் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பழத்தை பறித்து கொடுக்குறாங்க. ஆச்சரியமா இது புகாரி அவருடைய செய்தி. இல்லை காயாவளர் போய் பார்த்தா அந்த காய்கள்லாம் பழுத்து பேர்த்த கனிகளாக அப்படியே அப்போ கொலை கொலையா தொங்கி போட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கொடுத்த ஒரு முஜிஸா. அந்த ஜாபிர் யூதர் கொடுக்கக்கூடிய பேரிச்சம்பழம் தான் அத்தனை அந்த அளவுகளை கொடுத்து விட்டு மீதம் அந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தில் பாக்கி இருந்தவங்க வரலாற்றில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது மிகப்பெரிய சான்று சொல்றோம். ஜாபிரத்தில் அறிவிக்கிற செய்தி புகாரில் 5444 செய்தி அடப்பட்டிருக்கு. பள்ளிவாசல தொடரக்கூடிய ஒரு நபருடைய பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து இவ்வளவு ஆசுவாசப்பட்டு இவ்வளவு மனசுக்குள்ள தன்னுடைய பிரச்சனையா போட்டு கதைச்சு மென்று அந்த சிரமத்தை அந்த நபர்கிட்ட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு சொன்னா இதை கொண்டுதேங்க வெற்றி அடைச்சு இஸ்லாம். இஸ்லாம் வெற்றி எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உயிர் கொடுத்தாங்க. எப்படி உயிரை கொடுத்தாங்க? என்னை அல்லாஹ்வின் தூதர் என்னை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் என்னை உயிர்க்குயிராக நேசித்தார்கள், அவர்கள் நான் உயிர்க்குயிராக என்ன நேசிப்பேன், அவருக்காடி இந்த உயிரை துறப்பேன் சொல்லி சஹாபாக்கள் தோளோடு தோல் நின்றதற்கும் அவரது உயிரை துறப்பதற்கு காரணம் அது என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பால் கட்டி போட்டார்கள், பாசத்தால் வென்றெடுத்தார்கள், நேசத்தால் எல்லாத்தையும் ஈர்த்தார்கள். சாதாரண அன்பு கிடையாது. சஹாபாக்கள் அவ்வளவு அன்பு. அவர்களுடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையை எடுத்து இவ்வளவு பெரிய முஸ்தீப் எடுத்து இவ்வளவு பெரிய அது ரிஸ்க் எடுத்து அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க சொன்னா எப்படிப்பட்ட உள்ளத்துல ஒரு நற்குணத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசர் பெசா போயிடலாமா இல்லையா? நான் அரசர் தான், எனக்குள்ள டூட்டி, எனக்குள்ள பதவி, எனக்குள்ள சிம்மாசனம், எனக்குள்ள ஒரு புகழ் பாடிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு குடிமக்களுடைய பிரச்சனை யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா? குடிமக்களுடைய பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சனையை எடுத்து தீர்த்திருக்காங்க சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நற்குணத்துடைய உச்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மக்களா அப்படி கலந்துருந்தாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் சொன்ன அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கிராமத்தை கடந்து அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் வருது. அந்த கிராம மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, ஒரு பெரிய கொடை வல்லல், பெரிய தர்மஸ்தன், பெரிய பெரிய தர்மம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் வந்துகிட்டு இருக்காங்க, அவருடைய யாராவது நம்ம வாங்கலாம்னு சொல்லி அந்த கிராம மக்களை எதிர்பார்த்துருக்குறாங்க. ஹுனைன் போர் முடிஞ்சு வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கருவல மரம் நிறைஞ்ச ஒரு இடம் அந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து மக்களாம் ரசூலுல்லாஹ் அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்து கொண்டு தர்மம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க தெரியுமா? முண்டி அடிச்சு ரசூலுல்லாஹ்வை தள்ளி எந்த அளவுக்கு சொன்னா கருவேல மரத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிட்டாங்க. கருவேல மரத்துல கூடிய அந்த சால்வையெல்லாம் போய் மாட்டிக்கிடுச்சு, முள்ளுகள்ல மாட்டிக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நெருக்கடித்து அந்த மக்கள் தர்மம் கேட்கிறாங்கன்னு சொன்னா மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அந்த வேறுபாடு எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டிஸ்டன்ஸே கிடையாது. மக்களாக
மக்களுடன் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு பேரை போட்டுட்டு போல மக்களோடைய மக்களாக மக்களுக்காக வாழ்ந்த அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்றாங்க, என்னை கொஞ்சம் விடுங்கப்பா, என் சால்வை அந்த கருவலை மரத்தில் முள்ள மாட்டிக்கிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நெருக்கி அடிச்சாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கும் நபிசுல்லாசங்களுக்கும் அந்த நெருக்கம் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்குது. எப்படி ஒரு எளிமையாக, எப்படி ஒரு சாதாவாக, எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதராக மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா எளிமையின் உருவமாக, பணிவின் மிகப்பெரிய சிகரமாக நபிசுல்லாசம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில 2826 செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப சொல்றாங்க, இந்த கருவறை மரத்தின் முள்ளுடைய எண்ணிக்கை அளவு என்கிட்ட ஒட்டகங்கள் நிறைய சரக்கு இருந்தாலும், ஒட்டக நிறைய கனிமத்து பொருள் இருந்தாலும் அது எல்லாம் கொடுத்துட்டே போவேன். ஆனா இடத்துல இல்லையேங்கிறான். நீ நினைக்கிற மாதிரி நான் கஞ்சன் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோலை அல்ல, நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாது. என்னிடத்துல கருவேல மரத்தின் அந்த முள்ளுடைய எண்ணிக்கை அளவு ஒட்டகமும் அதன் மீது கனிமத்து பொருளும் இருந்தாலும் அதை அனைத்து உங்களுக்கு நான் தர்மம் செய்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன். அப்படிப்பட்ட நபர் நான் அப்படின்னு அந்த நபருக்கு நபிசுல்லாசம் தன்னுடைய வெட்ட வெளிச்சமாக திறந்த புத்தகம் நபிசுல்லாசம் காட்டுறாங்க. எப்படிப்பட்ட நற்குணத்தின் உச்சத்தில் வாழ்ந்துட்டான் யோசிச்சு பார்க்க சொல்றேன். அதனால நபிசுல்லாஹுடைய வாழ்க்கை இருக்கிற சகோதரர்களே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு அதாவது ஒரு முன்மாதிரியாக அனைத்து அரசர்களுக்கும் அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக நபிசுல்லாஹு உலகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லி நாம இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இது மூடி மூடி மறைக்க வேண்டிய செய்தி அல்ல. இந்த இஸ்லாம் எப்படி பரவியது, இஸ்லாத்தின் பக்கம் எப்படி மக்களுடைய உள்ளங்கள் வென்றெடுத்துச்சு, எதை நோக்கி மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள், இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். நற்குணத்தால் வென்றெடுத்த இஸ்லாம், நற்பண்புகளால் வென்றெடுத்த இஸ்லாம் சகோதரர்களே லேசான விஷயம் இல்லை. அதே மாதிரி நபிசுல்லாஹ் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காங்க, மதீனாவில் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நபி தோழர் ஆட்டை உரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆட்டை வெட்டி உரிச்சுக்கிறார், இப்படி பெரிய ஒரு மரத்துல கட்டி உரிச்சுக்கிட்டு இருக்காரு. உரிக்க தெரியல அவருக்கு. நபிசுல்லாஹ் எவ்வளவு அரசருங்க, எவ்வளவு அரசர். இறங்கி போய் இங்க வாப்பா உங்க ஆடு உரிக்க தெரியல, நான் உரிக்கிறேன் பாருன்னு சொல்லி தன்னுடைய மேலாடை இப்படி மேலே தூக்கி விட்டு தன்னுடைய கையை அப்படியே அந்த ஆட்டுக்கும் ஆட்டுடைய அந்த சதைக்கு இடையில கையை விட்டு அப்படியே உரிச்சு காட்டுறாங்க. தோல் இந்த மாதிரி தான் தோலை உரிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டில் வாழ்ற குடிமக்களாக வாழ்ந்து அந்த குடிமக்களுக்கு ஒரு செய்தியை படிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மன்னர், எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு உயர்ந்த இருக்கக்கூடிய அல்லாஹ் தூதர் சாதாரண மக்களோட பழகி எப்படிப்பட்ட ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செய்தி தாங்க அதாவது புகாரில் இப்னு மாஜாவில் 3179 செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நாட்டில் வரக்கூடிய ஒரு பிரஜையுடைய ஒரு சின்ன ஒரு செயல், ஒரு ஆட்டை உரிக்க தெரியாமல் ஒரு வாலிபர் உரித்து கொண்டிருக்கிறார். அதை நபிசுல்லாஹ் கொடுக்கிற ஆடு உரிக்கக்கூடிய அந்த முறை தெரியும். கையை இப்படித்தாப்பா உரிக்கணும், தோலுக்குள்ள கையை விட்டு இப்படித்தான் உரிக்க அந்த முறையை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், எப்படிப்பட்ட ஒரு வாத்தியார், எப்படிப்பட்ட ஒரு குரு, எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி யோசிச்சுப்பாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக லஅலா குலிகின் அலீம், நபியே நீங்க நற்குணத்தின் உச்சத்தில் இருக்கிறீர்கள், சத்தியமாக நற்குணத்தின் உச்சத்தில் நபிசுல்லாஹ் இருக்கிறாங்க. வரலாற்றை படிச்சு புரட்டி பார்த்தேன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், லேசான அல்லாஹ் நபிகள் நாயகமா எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பவர்ஃபுல், இந்த உலகத்துல இறுதி தூதராக வந்தவங்க, உலக அழிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி குர்ஆனை கொண்டு வந்தவங்க, அப்படிப்பட்ட வேதத்தை அல்லாஹ் அவங்க மூலமா இறக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நபிசுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவருடைய பெரிய அப்பாஸ் அதான் தண்ணீர் பந்தல் அமைச்சு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் போது நபிசுல்லாஹ் தண்ணி கேட்கிறாங்க. யாருக்கு அவங்க ஒரு தண்ணி கொடுங்க. அப்போ சொல்ற அப்பாஸ் அவருடைய பெரிய தேதி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தூதர் தண்ணி கேட்கிறாங்க, போப்பா மகனை கூப்பிட்டு, பலூன்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கார், பலூனை கூப்பிட்டு சொல்றாரு, போய் வீட்டில் போய் தண்ணி மொண்டு ஒண்ணுது அல்லாஹ் தூதர் கொடு. நபிசுல்லாஹ் சொல்றாங்க, எதுக்கு வீட்டில் தண்ணி மொண்டு சொல்றீங்க, இந்த தண்ணியை கொடுங்க. இல்ல தூதரே, மக்களுடைய கையெல்லாம் போட்டு உலட்டிட்டாங்க, தண்ணி மோக்கும்போது கையெல்லாம் போட்டு உலட்டிடுவாங்கல்ல, ஹவுஸ் தண்ணி மாதிரி ஆயிடும், இந்த தண்ணி குடிக்கலாமா? இல்லை, இந்த தண்ணி தான் எனக்கு வேணுங்கிறான். மக்கள் கைகளால் இந்த உலட்டப்பட்டது தண்ணீர் தான் வேண்டும் சொல்லி நபிசுல்லாஹ் தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்ற, அல்லாஹ் தூதரே நீங்க எங்கெல்லாம் உட்காரலாமா, உங்களுக்கு தனியாக ஒரு மேடை அமைத்து தருகிறோம், தனியாக ஒரு பீடம் கட்டி தருகிறோம், பீடாதிபதி மடாதிபதி மாதிரி அங்கே உட்காந்துக்கங்க, நாங்கள் அங்க ஒரு உபதேசத்துக்கு வர்றோம், நீ எங்கிட்ட வர வேணாம். என்ன கேட்குறாங்க, தனியாக ஒரு இடத்த அமைச்சு தர்றோம், அந்த மேடையில் உட்காந்துக்கங்க.
அங்கே நான் உங்களை தேடி வரும், அங்கே உபதேசம் பண்ணுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னருமை தோழர்களே, ஒருபோதும் ஜனங்களை விட்டு என்னை பிரித்து விடாதீர்கள். நான் உங்களில் ஒருவன். மக்கள் என்னை இறை தூதர் என்று அறியாமல் என் பிடரிகளை தாண்டி கூட்டி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்ன செய்யணும்? என் படையை தாண்டிட்டு போகணும். அப்படி ஒரு நபராக இருக்க விரும்புகிறேன். மக்களை வச்சு பிரிச்சிடாதீங்க. எப்படிப்பட்ட ஒரு எளிமையின் சொந்தக்காரர் சொல்ல யோசிச்சு பார்க்க வேண்டும். அதனால சில நற்குணம், இப்படி ஒரு நற்குணத்தை நமக்குள்ள எடுக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு உயர்ந்த, எனக்குன்னு உயர்ந்த அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு பெருமை, எனக்குன்னு ஒரு பெரிய இது, அப்படி நமக்கு நாமளே ஒரு வட்டத்தை கொடுக்கணும். அதெல்லாம் உடனே தெரிய வேண்டும். கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்திலே வாடகை கூட வர முடியாது. பெருமைக்கு சுத்தமாக எடுத்துடைய அடையாளம் இல்லைங்க. பெருமையை உள்ளத்தொரு பேச்சு வைங்க, இந்த மாதிரி வாழ்க்கை நம்மகிட்ட வந்துடும். நல்ல சோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தே சொன்னால் அந்த அளவுக்கு என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மக்களாக இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. அல்லாஹ் தூதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டு இஸ்லாத்தை எடுத்துக்கிறக்காண்டி வர்றாரு. கிராமத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில் உட்காந்துருக்கிறாங்க. வந்து நபியை பார்த்த மாதிரி திடுக்குனாரு அவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உருவம், அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட கம்பீரமான தோற்றம், எதிரிகள் பார்த்தா வயிற்றுல புளியை கரைக்கும் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும் அல்லாஹ் தஆலா கம்பீரமான தோற்றத்தை கொடுத்துருந்தான். எத்தனையோ மைல்களுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகள் முகமதுங்கிற வார்த்தையை கேட்டால் அவருடைய வயிற்றுக்குள்ள புளியை கரைக்கும். அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு சிறப்பை எல்லாம் கொடுத்துருந்தான். நபிகளாயத்தை பார்த்த மாத்திரத்தான் நடுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவர் நடுக்கிறார். கிடு கையால் நடுக்குது. கூச்சப்படுறாரு, பயப்படுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கொடுக்குறாரு. என்ன தோழரே, எதுக்கு பயப்படுறீங்க? நான் யார் தெரியுமா? நான் யாரு? ஒரு சாதாரண உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைசி பெண்ணுடைய மகன் தான் நான். என்னை கிட்ட நீ பயப்படுற? என்னை கிட்ட கைகால் நடுக்க வர்ற? என் சகோதரன், என்னை பயப்படாத, என்னை நெருங்கி வா, என்ன மார்க்கத்தை கேள். அவற்றுக்கு கூச்சத்தெல்லாம் பயத்தெல்லாம் எடுக்கிறாங்க. நான் சாதாரண மனுஷன், உலர்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு கொண்டு குறைசி பெண்ணுடைய மகன் தான் முகமது, என்ன கிடையாது பயப்படுற? அப்படி உள்ளத்திலிருந்து எடுக்கிறாங்க. இந்த தாழ் மனப்பான்மை எடுத்து விடுறாங்க. எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம சொந்த வாழ்க்கையில் நம்ம என்ன எடுத்து படிப்படியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நம்ம மாற்ற வேண்டும். ஜனங்களுக்கு நமக்குள்ள அந்த வேறுபாட்டை நீக்கி ஜனங்களை இஸ்லாத்துக்கூட சேர்க்கிறக்காண்டி ஜனங்களை வாழ வேண்டும். அவர்கள் குர்ஆனை செய்தி எத்தி வைக்க வேண்டும். அதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வலிமையெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மார்க்கத்தை படித்தவங்க, குர்ஆனை படித்தவங்க, அவங்க ஒரு தனி இடம் கிடையாது. உலகத்தில் ஒரு சாதாரண மனிதரை போல வாழ்ந்து மக்களோட மக்களாக இருந்து அவங்களுக்கு நேரான வழியை காட்டுற பாருங்க. அதை விட சக்தி மிக்க ஒரு படிப்பினை உலகத்தில் எது கிடையாது. மரணத்துக்கு முன்னாடி பேசுவாங்க. இந்த ஊரா இருந்த நபர் எங்கள் தெருவில் எப்போ குடியிருந்தார், 5 நேரம் தொழுக போவார். யாருக்கு எந்த சிரமம் இல்லை. சின்ன பிள்ளைந்து இப்போ எல்லாரும் சலாம் சொல்லுவார். தன் பாக்கெட்டில் பணம் வந்தால் தர்மம் செய்வார். யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டார். தொந்தரவு கொடுத்தாலும் சகித்து கொள்வார். இவரை போல் வாழ வேண்டும் சொல்லி மரணத்துக்கு பின்னாடி நம்ம பின்தொடரக்கூடிய மக்கள் பேசுவார்களே, அது ஒன்று தான் கபருக்கு வரும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்க்கை அவங்களை தௌஃபீக் என்று கூறி என் முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போல அவங்க பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்தெல்லாம் உருவாக்கினாங்க. அவருடைய தோழர்கள் முழுக்க ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு போனாங்கன்னா இவரை கண்டு இஸ்லாத்தை படிப்பார்கள். இதோ இவரை பார்த்து குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரமுள்ளதாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அதில் ஒரு சஹாபாவுடைய வாழ்க்கையை படித்தோம்னு சொன்னால், நபித்தோடைய வாழ்க்கையை படித்தா கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு நீதியான ஆட்சி உலகத்தை வாழ்ந்து காட்டுறது, எப்படிப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியை உலகத்தை நடத்தி இந்த உலகத்திற்கு அனைத்து தலைவர்களும் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் எங்கள் நாட்டில் உமருடைய ஆட்சி தான் வர வேண்டும் சொல்லி பெரும்பெரும் தலைவர்கள் ஆசைப்பட்டாங்களே, அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து பாடம் பெற்றார்கள்? அல்லாஹ்வின் தூதரிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்படியே உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க நீதி நேர்மையாக உலகத்தில் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு சின்ன வரலாற்று சம்பவம்.
ஹஜரத் கலிபா உமர் அவங்க வந்து கலிபா அவங்க வந்து ஜனாதிபதி ஆகும்போது இஸ்லாம் பறந்து விரிந்து போயிடுச்சு. பாரசீகம், ரோம் இந்த நாடுகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. உலகத்தில் பெரும் பெரும் நாடுகள்லாம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி பரவிருச்சு. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களாம் சக்கரவர்த்தியாக இருக்காங்க உமர் ரலியல்லாஹு அவங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை ஜும்மாவுடைய மேடையில் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்காங்க. ஜும்மாவோட மேடை ரெண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இளைஞர் எந்திரிக்கிறார். உமரே உங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்துங்கிறாங்க. டக்கு நிறுத்துறாங்க. என்னப்பா என்ன விஷயம்? இல்லை, எல்லாரும் கனிமத்து பொருளை பங்கிட்டீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கனிமத்து பொருளை முஸ்லீம்கள்லாம் பங்கிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு துணி கிடச்சிச்சு. எல்லாருக்கும் ஒரு துணி பங்கிட்டு கொடுத்தீங்க. ஆனால் இந்த உமர் இன்று குத்துபா மேடையில் இருக்கும்போது 2 துணி நீங்கள் அணிந்திருக்கிறீர்களே, 2 துணி அணிந்து நீங்கள் குத்துபா பிரசங்கம் நடத்துகிறீர்களே, சாமானிய முஸ்லீமை விட ஒரு கலிமா அதிகமாக பெற்றுக்கொள்ள என்ன அதிகாரம் இருக்குங்க? சாமானிய மனிதர்கள் பெற்றுக்கொள்ள இந்த கனிமத் பொருளுடைய பங்கீட்டிலிருந்து நீங்கள் 2 பங்கு பெற்றிருக்கீங்களே, இதுக்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்குது? இப்படி பெறலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிப்பட்ட கலிபா! அவருடைய பேரை கேட்டால் வல்லரசுகள் நடுங்குது. அவர் பேரை கேட்டால் பாரசீகம், ரோம் குலாம் நடுங்கி அப்படியே கொண்டு சாவியை கொண்டு ஒப்படைச்சு நாங்கள் போர் செய்யவே தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு மன்னர்கள் அணுகக்கூடிய ஒரு மாமன்னர். அந்த மன்னர்கிட்ட ஒரு சாமானிய குடிமகன் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க. உமரே, உங்களுடைய உடம்புல 2 விதமான ஆடைகள் இருக்குது. அந்த கனிமத் பொருளில் கிடைச்ச 2 ஆடைகள் நீங்கள் அணிந்திருக்கிறீர்களே, இது எப்படி இது நீதியாகும் சொல்லி ஒரு இளைஞர் கேட்கிறார். உமரத்தில் அப்படி நிற்கிறாங்க திகச்சு போய். ஒரு பெரிய சபை. அப்போ அவருடைய மயன் இவன் உமர் எந்திரிக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் எந்திரிச்சு சொல்கிறாரு, என் நன்மை தோழரே, எங்கள் அத்தா கொஞ்சம் உயரமானவர். அவருக்கு ஒரு துணியை ஊற்றினா பத்தாது. என் பங்கு கிடைச்சல, என் பங்கு கிடைச்ச துணி எங்கள் அத்தாட்ட கொடுத்துட்டேன். அவர் கொடுத்துட்ட 2 ஆடை எனக்கு, ஒன்று அவருக்குள்ளது, இன்னொன்று எனக்குள்ளது. நான் அவருக்கு அவருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி அன்பளிப்பா கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். சொன்ன முன்னாடி அந்த இளைஞர் உட்காரு. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, எப்படிப்பட்ட பதில்கள், எப்படிப்பட்ட நீதி, எப்படிப்பட்ட நேர்மை, எப்படிப்பட்ட ஒரு ஒரு இதெல்லாம் உலகத்தில் நடக்குமா? இப்படி அற்புதமான மன்னர்களை பார்க்க முடியுமா? அவங்க நினைச்சிருந்தா என்னென்ன ஆடைகள் கொடுத்துருக்க கூடாது. உடம்பெல்லாம் தங்கமாக தரிச்சு போட்டுருந்தாலும் கேட்க ஆள் கிடையாது. அன்னைக்கெல்லாம் மன்னர்னால யாருங்க? கஜானாவை சொந்தமாக வச்சுக்கிட்டு தன் இஷ்டத்துக்கு ஆட்ட போகிறதா மன்னர்கள். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கஜானாக்கள்லாம் முதல்ல பூரா மன்னருக்குள்ளதே இருக்கும். அந்த புறத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய செட்டிங்ஸ் பண்ணி பெண்களை கொண்டு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட, பலரசங்கள் பிடிக்க, முரசுக்கட்டில் படுக்க, இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுருந்த காலம் தான் மன்னருடைய காலம். அது மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சி. அவர் பைத்தல் மானது இனத்தை எடுத்து செலவழிச்சாலும் அவருக்கு கேள்வி கேட்க ஆலயம் கிடையாது. யாரும் கேள்வி கேட்க முடியாது. உடம்பெல்லாம் தங்கமாக போட்டிருப்பாங்க. கையில் தாங்க, காலில் தாங்க, பொம்பளை மாதிரி பார்த்தா பொம்பளை அதாங்க பூரா தங்கமாக போட்டிருந்தாங்க. அப்படி போட்டிருந்தாலும் அவரை தட்டி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த உமர் ரலியல்லாஹு சாதாரண துணி 2 துணியை போர்த்தி கொண்டு குதுபா பிரசங்கம் நிகழ்த்தும் போது அந்த நாட்டை வாழக்கூடிய குடிமகன் எந்திரிச்சு, ஒரு இளைஞன் எந்திரிச்சு, உமரே, சாதாரண முஸ்லீம்கெல்லாம் 1 பங்கு கனிமத் பொருள் கிடைச்சிருக்கு, 1 துணி கிடைச்சு, நீங்கள் இன்று ஜும்மா பிரசங்கம் நிகழ்த்தும் 2 துணி கொடுத்திருக்கிறீர்களே, 1 துணி அதிகமாக பெறுவதற்கு என்ன தகுதி இருக்குது, பெறலாமான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட சமத்துவத்தை கொடுத்திருப்பார். அது பதில் கொடுக்கிறாரு. ஏய், நான் ஜனாதிபதி நான் கேட்கிறேன், உட்கார், அப்படிலாம் சொல்றேன், அடக்குமுறை செய்யவில்லை. அவருக்கு பதில கொடுக்குறாங்க. அவர் சந்தோஷப்பட்டு மன திருப்தியோடு உட்காராரு. கலிபாவை நேசிக்கிறார். கலிபான்றது சின்ன கசனைகள் வந்துவிடக்கூடாது. கலிபாவை பற்றி கருப்பு என்ற உள்ளத்தில் வந்துடக்கூடாது. தன்னை மாற்றி கொண்டு அவர் கேட்கிறார். கலிபாவை பற்றி தப்பான வந்துருச்சு, அதை எப்படியாவது மாற்றிக்கணும். பல பேருக்கு எண்ணங்கள் தோன்றிருக்கலாம். இந்த ஒரு சபையில் எல்லாரும் உள்ளம் கழுவப்பட்டுருச்சு. எங்களுக்கு நீதியான கலிபா, எங்கள் இரையச்சமான எங்களுடைய தலைவர் அமீருல் மூமினீன் இரையச்சம் உள்ளவர் என்பதற்கு ஒரு திருப்திகரமான பதில் கிடைச்சிருச்சு. எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆசுவாசப்பட்டு எல்லாம் அமர்ந்தார்கள். வரலாற்று படிக்கிறோம். எந்த இடத்துலையும் தன் பதவி, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய உயர் ஆங்கிற இதே அவங்களுக்கு பேச்சே கிடையாதுங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் ரோமாவுடைய மன்னரை தாக்குற ஒரு படை போகுது. 60,000 வீரர்கள் கூட பெரிய படை. அந்த படைக்கு யார் தளபதி தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத், ஷைபுல்லா, அல்லாவுடைய வீரவாள் அப்படி போற்றப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் அந்த படைக்கு தளபதியாக போறார். மக்கள்லாம் சொல்றாங்க, ஆஹா, இந்த படை வெற்றி தான், இந்த படை வெற்றி தான், அந்த படை வெற்றி தான். ஏன் தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் தலைமை தாங்கினால் அந்த படை வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி கொண்டாட்டம். போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பேச்சு. உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, என்னடா இது, பெரும் ஈமான் உள்ள மக்கள் நாவலிருந்து ஹாலித் இப்னு வலீத் மேலே நம்பிக்கை போய்கிட்டு இருக்குது. வெற்றி இவராக கொடுக்குறாரு, இவரெல்லாம் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் வெற்றி கொடுக்குறான். ரோமாவை நெருங்கி போயிட்டாங்க.
இங்கேருந்து கடிதம் எழுதுறாங்க. ஹாலித் இப்னு வலீதே, உங்களை தளபதி பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன், தளபதி பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன், உங்களுக்கு பதிலாக அந்த படைக்கு அபூ உபைதாவை தளபதி ஆக்குங்கன்னு சொல்லி கடிதம் போகும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மக்கள் நம்பகத்தன்மை வாய்ந்த நம்பிக்கை நட்சத்திரம் ஹாலித் இப்னு வலீது அவரை எழுத்து மூலமாக பதவியை கீழே இறக்கி விட்டு உடனடியாக அபூ உபைதாவை படைக்கு தளபதி ஆக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதம் போய் சேருது. படிக்கிறாரு ஹாலித் இப்னு வலீத். எந்த விதமான எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, எந்த விதமான ஒரு மனசுக்குள்ள இது கிடையாது. கடிதத்தை படித்த மாத்திரம் அப்படியே இறங்கி என்ன செய்கிறாங்க, அபூ உபைதாவை தளபதி ஆக்கிட்டு நேராக மதினா வந்திருக்கேங்கிறாங்க. உமர் என்ன சொல்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத் உடனடியாக மதினா வந்திருக்கு. அபூ உபைதா கிட்ட பதவி, அந்த தளபதி பதவி ஒப்படைத்து விட்டு நேராக மதினா வந்துடுறாங்க. மதினா வந்து நேராக உமராத்தில் 2 பேரும் சந்திச்சு கட்டி பிடிச்சி, 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், 2 பேருமே ஒரே ஹைட்டு வெயிட்டு, 2 பேருமே ஒரே வீரம், கட்டி பிடிச்சி உட்காந்து பேசுகிறாங்க. சேமனால விசாரிச்சுட்டு ஹாலித் இப்னு வலீத் கேட்குறாரு, என்ன கலிபா அவர்களே, என்ன திடீர்னு நீங்கள் தளபதி எப்படி மாற்றிட்டீங்க? அவர் சொல்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத் யோசிக்கலையா, ஜனங்களுடைய நம்பிக்கை எங்கே போய் கொண்டிருக்குது, அல்லாஹ் தான் வெற்றி கொடுக்குறாங்க கூடிய அந்த நம்பிக்கை மாறி ஹாலித் இப்னு வலீத் தலைமைக்கு, அந்த படைக்கு தலைமை தாயங்களால் வெற்றி நிச்சயம் சொல்லி அவருடைய எண்ணங்களெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவருடைய எண்ணங்கள் ஈமானில் ஒரு மாறுதல் வந்துவிடக்கூடாது, படைப்பு நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் உங்களை இறக்கணை ஒழிய உங்களை இழிவுபடுத்த வேண்டிய எண்ணம் ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் சந்திச்சு பேசி அவர்கள் ஒருத்தருக்கு ஆரவாரியில் கட்டி தள்ளி கொண்ட செய்திகள் நம்ம வரலாற்றில் பார்க்கணும். அயன சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் உள்ளவர்களாக, உயர்ந்த ஒரு சிஃபாத் உள்ளவர்களாக, உயர்ந்த பண்புள்ளவர்களாக, பதவி இறக்கல மாத்திரத்தில் அதுக்கு ஒரு பெரிய ஆரவாரம், பெரிய போராட்டம், பெரிய போர் கொடுக்கிறது, பெரிய வெளிநடப்பு செய்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு உள்ளத்துக்குள்ள அந்த பதவிகள்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற தூசிமா நினைச்சா தான் நடக்க முடியும். பதவியை பெருசாக தலையில் வச்சு பார்க்குறாங்க, அதெல்லாம் சகிக்க முடியாது. வெளிநடப்பு, போராட்டம், ஆர்ப்பாட்டம் போ அப்படின்னு சொல்லி இவர் தனியாக அவங்க பிரிச்சுட்டு போவார். அந்த கலிபாவுடைய ஆட்சியானை கலைஞ்சு போயிருக்கும். ஹாலித் இப்னு வலீத் நினைச்சிருந்தாரு சொன்னால் அந்த இடத்துல நான் அது ஒரு வேற மாதிரி அது ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் அந்த ஆட்சியை கலைஞ்சிருக்கும். ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன, அல்லாஹ் கொடுத்த பதவி, அல்லாஹ் முன்னாடி எனக்கு என்ன மறுமையில் பதவியை கொண்டு நான் வெற்றி அடைய முடியுமா? மறுமையில் தான் அல்லாஹ் முன்னாடி போய் நான் பெரிய அந்த தலைவர் இந்த தலைவர் அது இதுன்னு சொல்லி மறுமையில் அல்லாட்ட ஏதாவது நம்ம அந்தஸ்து பெற முடியுமா? நம்ம பாவங்களை மன்னிச்சிருவானா? கிடையாது. அமீருக்கு கட்டுப்படுறது, தலைமைக்கு கட்டுப்படுறதா வெற்றி இருக்குது. ஒரு தலைமை கட்டுப்பட்டு போனால் நிச்சயமாக அதில் எல்லாம் வெற்றி வச்சிருக்கிறான். அந்த ஒரு தலைமைக்கு அந்த ஹாலித் இப்னு வலீத் கட்டுப்பட்டதுனால மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். மிகப்பெரிய உலகத்துக்கு மிக வெல்ல முடியாத பிரதேசங்களை வென்றார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்தான் சகோதரர்களே. அதெல்லாம் இன்னும் இப்படிப்பட்ட அவங்களுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நற்குணத்துடைய அந்த தொடர்ச்சி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்குணமுள்ள அந்த சமுதாயத்தை உருவாக்கி அவர்களையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்படி வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி முழு உலகத்துக்கும் எக்ஸாம்பிளாக முழு உலக மனித சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பார்த்தாலே ஒரு குர்ஆன் இஸ்லாமுக்கு சத்தியமான மார்க்கம், இஸ்லாம்ங்கிறது உண்மையான மார்க்கம், இவரை பின்பற்றக்கூடிய தலைவர் வந்து உண்மையான தலைவர் சொல்கிற அளவுக்கு நபித்தோடைய வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் இப்படி நற்குணத்துடைய ஒரு ஒட்டுமொத்த சாராம்சமாக இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் கொஞ்சம் கூட மனிதனுக்கும் படைப்பினங்களுக்கும் தொந்தரவு செய்யக்கூடிய, இழிவு செய்யக்கூடிய 1% கூட இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இஸ்லாம் முழுக்க நற்குணத்தால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாம் முழுக்க நற்பண்புகளால் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது முழுக்க எங்கே தொட்டாலும் என்னங்க ஒரு அல்வாத்தூரில் எங்கே சாப்பிட இனிக்கிற மாதிரி இஸ்லாத்தில் எங்கே தொட்டாலும் நற்குணமும் நற்பண்புகளும் மனித குலத்துக்கு நலவும் பார்த்து இருக்கும். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இஸ்லாத்தை நாம் இந்த உலகத்தில் நாம் பற்றி பிடிச்சி இந்த உலகத்தில் வாழும்போது இவரை போல வாழ வேண்டும் என்று மற்ற மக்கள் சொல்கிற அளவுக்கு முன்னாடியாக வாழ்ந்து காட்டி அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்று மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணித்து மறுமை நாளில் அல்லாஹ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய உயர்ந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய நன்மக்கள் ஆய்விடம் என்று கூறி எனது ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah
أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر. الحمد لله رب العالمين.